நாற்காலிகள் மாநாடா இல்ல முதியவர்கள் மாநாடு ஒன்று நடந்துச்சு திருவண்ணாமலையில். பழம்பெரும் முதியவர் இளம் முதியவருக்கு ஒரு பட்டாபிஷேகம் சுட்டுகிறார். தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழருக்கும் வித்தியாசம் தொடர்பும் இல்லை. தருதலைகள் தமிழர்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொழுப்பவர்கள் இவர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் காசுக்காக கட்சி நடத்தப்படும். நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. தலைவனுக்கும் தொடர்பில்லை. சில்லறைக்காக போராடுகிறார்கள். விஜய் அவர்களை ஒரு பெருமையோட வழி அனுப்பி வைக்காம அதுலயும் ஒரு போட்டி அப்படின்னு காமிக்கக்கூடிய இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? அள்ளி அள்ளி கொண்ட தண்ணி காந்தா அந்த பராசக்தியா இல்ல இன்றைக்கு வரக்கூடிய ஒரு பராசக்தி அப்படியா? புதுசா வருதா? யார் நடிக்கிறாங்கல்ல? சிவகார்த்திகேயன், அவரு ஜெயம் ரவி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க யாரு? சினிமாவில் இருக்காங்களா? இல்ல எனக்கு தெரியல. யாரையோ களமிறக்கணும் துடிக்கிறீங்க. 33 ஆண்டுகள திரைப்பட வாழ்க்கையில் தன் சொந்த உழைப்பால் முன்னேறி தலைவனான தலைவன் விஜய், ஒரு மாபெரும் மக்கள் வாழ்வியல் தலைவன் விஜய். நெருப்பிடம் போய் பஞ்சு மெத்தைகள் பலியாகும். என் தலைவன் நெருப்பு. பருத்தி பஞ்சுகள் கூட இல்லை, இலவம் பஞ்சுகள் கூட இல்லை. இவர்கள் போலி பஞ்சுகள். புகை மண்டலத்தில் காணாமல் போவார்கள். அந்த படத்துக்கு நான் விளம்பரம் தேடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் பணநாயகத்தை வெல்லுகிற மாபெரும் திரைக்காவியம். ஜனநாயகன் என் தலைவனின் இறுதி திரைப்படமாக இருந்தாலும் தமிழர்களின் வெற்றி படமாக, மாபெரும் வெற்றி படமாக களத்தில் நின்று சுழல தொடங்கி இருக்கிறது. வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு இணைத்துக் கொண்ட திரு முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தொடர்ந்து இயக்க அரசியலில் பயணித்து அதே போல தேர்தல் களத்திலும் போராட்ட களத்திலையும் பயணித்த நீங்கள் தமிழக வெற்றி கழகம் வரும்போது திமுக கட்சியோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ மற்ற கட்சிகளோ தமிழக வெற்றி கழகம் கொள்கை ரீதியான விமர்சனங்களை டிவிக்கு மீது தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கு உங்களுடைய பதில்? யார் கொள்கைவாதிகள்? திமுகவா? திமுக கொள்கை கட்சி அவங்களுக்கு தெரியுமா? சமூக நீதினு ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிற மோசடி பேர்வழிகள். சேரிகளுக்கு இன்னும் தனி சுடுகாடு. சேரிகளே சேராமல் இருக்கிறது தமிழ்நாட்டில். 3 நாட்களுக்கு முன்பு மதுரை மாவட்டத்தில் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தம்பி ஒருவன் படுகொலை செய்யப்படுகிறான் சாதிய ஆணவத்திமுறால். சுற்றுச்சுவர் மீது பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தை சுவரிடிந்து விழுந்து சாகிறது. அடித்த கொள்ளையோ கொள்ளை ஆயிரக்கணக்கான லட்சங்களை தாண்டி இருக்கிறது. சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள். கொள்கை கோட்பாடு இல்லை. இலையிலந்த போர் தான் ஒரு அமைச்சர். நாற்காலிகள் மாநாடா இல்லை முதியவர்கள் மாநாடு ஒன்று நடந்துச்சு திருவண்ணாமலையில், தெரியுமா? அந்த முதியவர்கள் மாநாட்டில் ஒரு பழம்பெரும் முதியவர் இளம் முதியவருக்கு ஒரு பட்டாபிஷேகம் சுட்டுகிறார். ஏன்னா இளம் பெரிய வெக்கமாக இருக்கிறது. பெரியாரை ஒப்பிட எவருக்கும் தகுதி இல்லை தமிழ்நாட்டில். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒன்று. முதியவர்கள் மாநாட்டை நடத்தியவர்கள் திருநெல்வேலியில் போய் கிறித்துவர்களுக்கான ஒருங்கிணைப்பை செய்கிறார்கள். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் நீண்ட காலம் வாழ வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் ஆசை அது. ஒரு குடும்பத் தலைவராக இனிமேல் நீங்கள் பயணிக்க வேண்டும். உங்களுக்கு வயதாகிவிட்டது. உங்களை கட்டி உரியன் பாம்பு கூட கடிப்பதற்காக நேருகிற போது நாற்காலியை துடைத்த ஒரு நபருக்கே அந்த பாம்பு கொட்டி அபாயகரமான சூழலில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். உங்களை காப்பாற்றிய அந்த பெருந்தகையாளருக்கு தயவு செய்து உங்கள் கட்சி நிதியிலிருந்து 1 கோடியை கொடுங்கள். நீங்கள் புண்ணியமானவர். கொடுக்க மாட்டீர்கள். அரசு நிதியில் கொடுக்கக்கூடாது. என் தலைவன் கரூரில் இன்றைக்கும் எங்களை வழிநடத்தி செல்கிற 41 உயிர்கள், இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் மண்ணுக்குள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அந்த குடும்பங்கள் உறங்கச் செய்தவர்களை தாளாட்டுவதற்காக என் தலைவன் 20 லட்சத்தை கொடுத்து அழகு பார்த்த பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனை நாங்கள் அடைந்திருக்கிறோம். உங்களைப் போல தருதலைகளை நாங்கள் பெறவில்லை. நீங்கள் கொடுப்பதெல்லாம் அரசு நிதி, திமுக நிதி அல்ல. அது கருணாபுரத்தில் உங்களால் படுகொலை செய்யப்பட்ட சாராயச்சாவில் செத்துப்போன 68 பேராக இருந்தாலும், எத்தியார் குப்பத்தில் 23 பேர் படுகொலை செய்யப்பட்டதும் சாராயம் குடித்து,
நீங்கள் ஒத்த ரூபாய் கொடுக்கவில்லை என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உணர வேண்டும். அது அரசு பணம் மக்களுக்கு சென்றிருக்கிறது. உங்களால் ஒரு உதவியும் செய்யாத இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை நடத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள். ஆகையால் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் பவனி வர தொடங்கியிருக்கிறது. நல்ல தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான். கரங்கோர்ந்து பயணிப்பதே நம்முடைய கடமை. களமாட வருகிறோம். அரசியல் கட்சியில் இருந்து இதற்கு முன்பு அமைச்சர்களாக இருக்கவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க. தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்கள் வந்து தாவேக்காவில் இணைவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பேசக்கூடியது வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கு கட்சியான வந்து நாம் தமிழர் மட்டும்தான், மற்ற கட்சிகள்லாம் கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழருக்கும் வித்தியாசம் இல்லை, தொடர்பும் இல்லை. தமிழ் தேசியம் என்பது எல்லைகள் எது என்று இன்றைக்கும் வரையறுக்க முடியாமல் தவிர்க்கிறோம். வெங்காலூர் என்று சொல்லக்கூடிய பெங்களூரை சேர்த்து கொள்வார்களா? மூணாறு பகுதி தமிழர்களுடைய பொக்கிஷம் சேர்த்து கொள்வார்களா? குடகுமலை எமது சொந்த நிலம் ஒத்துக்கொள்வார்களா? கோலார் தங்கவயல் எமது சொர்க்க பூமி இணைத்து கொள்வார்களா? தமிழீழ தாயகம் என்பது நமக்கு தலை போன்றது, குடகுமலை எமக்கு பாதம் போன்றது. இதுதான் தமிழர்களுடைய வரைபடம். இதுதான் தமிழ் தேசிய எல்லை. எதை இவர்கள் பேசுகிறார்கள்? எது தமிழ் தேசியம்? தமிழ் தேசிய தாயகம் என்றெல்லாம் அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. இவர்கள் தலைவரையே மிஞ்சிவிட்டார்கள். தருதலைகள், தமிழர்களின் இரத்தத்தை உறிஞ்சி கொழுப்பவர்கள் இவர்கள். தமிழர்களுடைய மெஞ்ஞான வாழ்வியலை சிதைப்பவர்கள், தமிழர்களின் பொக்கிஷங்களை அழிப்பவர்கள், தமிழர்களின் மரபுகளை சிதைக்க நினைப்பவர்கள், தமிழர்களின் வாழ்வியலை கொச்சைப்படுத்தியவர்கள் இவர்கள். இவர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் காசுக்காக கட்சி நடத்தக்கூடியவர்கள், தலைவனுக்காக. ஆகையால் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, தலைவனுக்கும் தொடர்பில்லை. அவர்கள் சில்லறைக்காக போராடுகிறார்கள். நாம் மக்களுக்காக போராடுகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் என்பது அன்றாடங்காட்சி மக்களின் அரசியல் இயக்கம். ஆகையால் வளர்ந்திருக்கிற 2 வயது குழந்தையாக இருந்தாலும் நெஞ்சுரத்தோடு வளர்கிற இந்த குழந்தை தமிழ் தேசிய தளத்தில் தனியொரு பாங்கை நிறுவிக்கொண்டிருக்கிறது. கொள்கையே அர்த்தம் தெரியாதவன்லாம் கொள்கை வரப்பு செய்யலாம். என்ன பண்ணுறது? அதுதான் நான் தமிழர். அவர்களை பற்றி பேசுவதையே நான் தவிர்க்கிறேன். மனிதர்களை பற்றி பேசுவோம். தமிழ் வெற்றி கழக தலைவருடைய இறுதி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகியிருக்கு. அதே நேரங்களில் ஜனவரி 14 வெளியாக இருந்த பராசக்தி திரைப்படம், அந்த திரைப்படத்தை வந்து 10ஆம் தேதி மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு அரசியல் காரணம் இருக்குது. யார் உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு போட்டியை அல்லது மடைமாற்றத்துக்கான வேலைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சினிமா தொடர்பாக அதுவும் இறுதி திரைப்படம், இத்தனை ஆண்டுகளாக திரைப்படம் நடித்த விஜய் அவர்களை வந்து ஒரு பெருமையோடு வழி அனுப்பி வைக்காமல் அதுலேயும் ஒரு போட்டி அப்படின்னு காமிக்கக்கூடிய இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? எது இந்த அள்ளி அள்ளி கொடுத்தள்ளி காந்தா அந்த பராசக்தியா? இல்லை, இன்றைக்கு வரக்கூடிய ஒரு பராசக்தி. அப்படியா? புதுசாக வருதா? யார் நடிக்கிறா அதில்? சிவகார்த்திகேயன், அவர், ஜெயம் ரவி, மற்ற நடிகர்கள் நடிச்சிட்றாங்க. அவங்களாம் யார்? சினிமாவில் இருக்காங்களா? இல்லை, எனக்கு தெரியல. யாரையோ களமிறக்கணும்னு துடிக்கிறீங்க. 33 ஆண்டுகள திரைப்பட வாழ்க்கையில் தன் சொந்த உழைப்பால் முன்னேறி தலைவனான தலைவன் விஜய். அவன் நடிக்க தொடங்குகிற போதே குழந்தைகளுக்கு பால்பன் திட்டத்தை உருவாக்கிய தலைவன். அவன் செய்த சாதனைகள் பள்ளி குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மட்டுமல்ல, வைடூரியத்தையும் கொடுத்து அழகு பார்த்த ஒரு மாபெரும் மக்கள் வாழ்வியல் தலைவன் விஜய். நெருப்பிடம் போய் பஞ்சு மெத்தைகள் பலியாகக்கூடும். என் தலைவன் நெருப்பு. பருத்தி பஞ்சுகள் கூட இல்லை, இலவம் பஞ்சுகள் கூட இல்லை. இவர்கள்
இவர்கள் போலி பஞ்சுகள், புகை மண்டலத்தில் காணாமல் போவார்கள். அந்த படத்துக்கு நான் விளம்பரம் தேடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் பணநாயகத்தை வெல்லுகிற மாபெரும் திரைக்காவியம். ஜனநாயகன் என் தலைவனின் இறுதி திரைப்படமாக இருந்தாலும் தமிழர்களின் வெற்றி படமாக, மாபெரும் வெற்றி படமாக களத்தில் நின்று சுழல தொடங்கியிருக்கிறது. எவனோ நடிகராக வர்றான், அடிச்சுட்டு போட்டு பாவம். என் தலைவன் படத்துக்கு சமமாக ஒரு படம் வருகிறது என்றால் வரட்டும், வாழ்த்துவோம், வெற்றி பெற வாழ்த்துகிறோம். அதுதான் நம்மளுக்கு தலைவன் கற்றுக் கொடுத்த பாடம். ஆகையால் ஜனநாயகமும் ஓடட்டும், பராசக்தியை மக்கள் பார்க்கட்டும், தீர்ப்பு மக்கள் கையில், நாம் அல்ல. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. நன்றி.